கிங் ஆஃப் த வேர்ல்டு. இந்த உலகத்திலே ராஜானா இவன் ஒருத்தனை தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கான தகுதி இவனுக்கு மட்டும்தான் இருக்குது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நிற்கிறவன். இவன் முன்னால் யாரும் நிற்க முடியாது. கம்பீரமானவன். எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். எவ்வளோ சிறப்பம்சம் இருந்தாலும் சிங்கம் மாதிரி யாராலையும் ஆக முடியாது. யானை மாதிரி பலமாக இருக்கலாம், நரி மாதிரி தந்திரமாக இருக்கலாம். ஆனால் சிங்கத்தோட ஆட்டிடியூடு முன்னாடி இது எதுவுமே பெருசல்ல. சிங்கத்தோட பலவீனம் என்ன, பலம் என்னன்னு சிங்கத்துக்கு தெரியும். சிங்கத்துக்கு மட்டும் அல்ல, சின்ன எறும்புலேருந்து சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்களோட பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பலவீனத்தை மறைச்சிட்டு பலத்தை என்னன்னு வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் பெரிய மனுஷங்களாக இருக்காங்க. வேட்டையாடும் போது அதோட முழு ஃபோக்கஸும் அந்த இறை மேலே மட்டும்தான் இருக்கும். வேட்டையாடும் போது பல நேரம் வெற்றி சிங்கத்துக்கு தான். ஆனால் சிங்கமும் தோல்வி அடையும். அதை ஒரு தோல்வியை நினைக்காம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்கும். மறுபடியும் வேட்டையாடும் போது வெற்றி சிங்கத்துக்கு தான். நம்மள எத்தனை பேர் சிங்கம் மாதிரி யோசிக்கிறோம், மாதிரி இருக்கிறோம். களத்தில் இறங்க பயப்படுறவங்களை விட களத்தில் இறங்கி தோற்று போகிறவங்க தான் இங்கே தோற்று போகிறதே இங்கே மேல். களத்தில் இறங்குறத விட களத்தில் இறங்க பயந்து யோசித்து செத்தவங்க தான் இங்கே நிறைய பேர். பார்த்தாலே காடே நடுங்கும். அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு தமது குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்.